ஹலோ வெல்கம் டு எஸ்கே அனிமி நருட்டோ ஷிப்டன் 403வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் போட்டா இப்போ ஒரு பட்டனை காட்ட அதை மட்டும் தண்ணி விட்டுருங்க. சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் கிராஸ் வில்லேஜ் சேர்ந்தவங்க நடந்து போய்கிட்டு இருப்பானுங்க. இவனுங்க அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அந்த குண்டு தக்காளி நின்று எனக்கு அந்த லீஃப் வில்லேஜ்காரங்க என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா அவனுங்க ஸ்மெல் எனக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். என்னடா சொல்கிற முட்டா பயல, அவனுங்க தான் மண்குழியில் மாட்டிக்கிட்டானுங்களா, நம்ம தான் பார்த்தமே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. எனக்கு தெரிஞ்ச அவனுங்க கன்ஃபார்மாக வந்துகிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் வேலையாவது, அவனுங்க இன்னொரு வாட்டி கண்ணில் பட்டானுங்கன்னா அவனை உரிச்சு ஊறுகா போட முடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பானுங்க. ரொம்ப டென்ஷன் ஏற்றுறானுங்களே இவனுங்க, கதையை முடிச்சே ஆகணும்னு சொல்லி சரி வாங்க ஆரம்பிப்போம்னு சொல்லி அந்த உராமி பையன் நின்றுட்டு இருப்பான். 3 பேர் சேர்ந்து ஏதோ பண்ண ட்ரை பண்ணுறானுங்க. அந்த குண்டு பையன் வாயில எல்லாம் இப்படி இப்படி ஆட்டிட்டு ஏதோ ஒன்று ஜுட்ஸுவை போடுறான். ஆச்சு பார்த்தா சுற்றி இருக்கிற மொத்த காத்தி உறிஞ்சி வாய்க்குள்ளேயே வச்சு அதை மெல்றான். மென்னு அதை ஏதோ ஒரு பபுள் மாதிரி துப்புறான் வெளியே. பார்த்தா அந்த பபுளில் அவனுடைய எச்சையை வேறு கலந்து விட்டுருப்பான். வாங்கடா அப்பலாம், இதுக்கப்புறம் அந்த நாய்களெல்லாம் நம்மளை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பானுங்க. கீபா சொல்லிட்டு இருப்பான், அவனுங்க ஸ்மெல் இங்கே ஸ்மாப் ஆயிடுச்சு, இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ட்டு. அவனுக்கு என்னடா இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. அவளையே படாதீங்க, அவனுங்க ஸ்மெல்லு தானே வராது, ஆனால் அவனுங்க எங்கே இருக்கானுங்கன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சீனோனே அது பேக்கு கன் ரேஞ்சில் கூட இல்லை, உன்னால் எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி என்னடா கேட்டுட்டு இருப்பா. அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லி பூச்சிங்களை விட்டு வெளியே தேட ஆரம்பிச்சிருவான். அவ்வளோதான், அவனுங்களை கண்டுபிடிச்சாச்சு வாங்கன்னு சொல்லி போக ஆரம்பிச்சிருவானுங்க. அவனுங்க அங்கே தான் போயிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி அவனுங்க வேகமாக வரட்டிட்டு போய் என்னடா சக்கரா பாயிண்ட்டை பார்த்துருவா. அவனுங்களுக்குள்ள சக்கரா பாயிண்டே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ஈபா அப்படியே உக்காஞ்சிருவான். ஐயோ போச்சா, அவ்வளோதானா நம்ம தோத்துட்டோமா அப்படின்ட்டு. இன்னாட்டா அங்கே தான் இருக்குது செக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஷீனா சொல்லிட்டு இருக்க. அவ்வளோதான், சரி ஒரு வாட்டி லாஸ்ட்டாக உன்னுடைய பூச்சிங்களை அனுப்பிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ கீபா இதுக்கப்புறம் நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்காக வச்சுட்டு இருப்பான். அவனுக்கு உடனே நருட்டோ ஃபேஸ் ஞாபகம் வரும். அவனுக்கு திடீர்னு ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக்காக சரி ஓகே நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான் கீபா. இப்போ ஒன்று அவனுங்களை கண்டுபிடிக்க அவ்வளோ பேர் கம்பு சுஸ்தரெல்லாம் கிடையாது. சாவியை கையில் வச்சுக்கிட்டே எப்படி திறக்குதுன்னு தெரியாமல் இருந்தா எப்படி? அவனுங்க எப்படி பார்த்தாலும் டவருக்கு தானே போவானுங்க. நம்ம அந்த இடத்துக்கு போனால் அவனுங்க ரேஞ்சுக்குள்ளே போய் அவனுங்களை அசால்ட்டாக பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் கீபா. இன்னாட்டா நீ அந்த பக்கம் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் கீபா. உடனே இன்னாட்டா சொல்லிட்டு இருப்பான், நார்த் ஈஸ்ட்ல ஒரே புகை மண்டலமாக இருக்கு, நார்த் வெஸ்ட்ல வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்கு, அந்த பக்கம் யார் இருக்காங்கன்னு சரியா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். எனக்கு தெரிஞ்சு நார்த் ஈஸ்ட்ல தான் அவங்க போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா இன்னாட்டா. உடனே ஷீனா எனக்கு தெரிஞ்சு அவங்களை விரட்டுறதோட நம்ம வேற யாருன்னா பிடிச்சி அடி அடின்னு அடிச்சோன்னா மொத்தம் 2 ஸ்குவாலையும் கறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இவாஸ் டென்ஷன் ஆயிடுவான். டேம் இட், எப்படி அவனுங்களை விட முடியும், அவனுக்கு நம்ம கிட்ட இந்த ஸ்குவாலை பிடிக்கிட்டு போயிருக்கானுங்க. அறிவு கெட்டவனே, நருட்டோ இந்த இடத்துல இருந்து அவன் கூட இதாண்டா பண்ணுவான். என்னடா அவனுக்கு சுத்தமா அறிவுன்றது இல்லையான்னு சொல்லிட்டு கீபா கத்திக்கிட்டு இருப்பான். என்னது நருட்டோவா அப்படின்னு சொல்லி ஷீனா திருத்துன்னு மிக்கிறான். நருட்டோ எங்கந்திரா வந்தான் இங்கன்ட்டு. உடனே என்னட்டா நீ சொல்றது கரெக்டு தான் கீபா, நருட்டோ வந்தா விட்டு கொடுக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. கீபா கத்திக்கிட்டு இருப்பான். டேம் இட், நான் வந்து ஒரு பேச்சுக்கு தான் நருட்டோன்னு சொன்னேன், இந்த இடத்துல நருட்டோ இல்லை நான் தான் நருட்டோவோட சிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். விட்டு கொடுக்காம இருக்கிறதுல மட்டும் டீம்மேட் மாஸ் கிடையாது. குறைநே டீம்னா அது மாசா தான் இருக்கணும். சென்சிட்டிவிட்டி அப்படின்ட்டு நம்மளை அடிச்சு காவலே கிடையாது. அவனுங்க எங்க போனா நம்மளை பிடிக்கிறோம் அடிக்கிறோம் ஸ்க்ராலை பறிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கீபா கத்திக்கிட்டு இருப்பானா. அப்படின்னு சொல்லி அவனுங்க டவரை நோக்கி போக ஆரம்பிக்க அங்க அவனுங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆயிடும். திருப்பி அவனுங்க ஃபாலோ பண்ணிட்டு வரானுங்க போலுக்குதுரா, எப்படி அவனானுங்க நம்ம ஸ்மெல் தான் நம்ம மறைச்சிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த குண்டு தக்காளி ஒரு பக்கம் அவனுங்க தான் கண்டிப்பா அவனுங்க ஸ்மெல் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நம்ம ரொம்ப குறைச்சி அடை போட்டோம் போலுக்குது, இவனுங்க ரொம்ப திறமாசாலியா இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. உடனே அந்த குண்டு தக்காளி சரி வா நம்ம ஒரு ஜுட்சுவை போடுவோம் திருப்பியும் அப்படின்னு சொல்லி திருப்பி அதே மாதிரி உட்காந்து காற்று உரிய ஆரம்பிச்சிடும். அவனும் காற்றை விசிறி கொடுப்பானா, மொத்த காற்று உறிஞ்சி இப்போ பபுள்ஸ் மாதிரி விட ஆரம்பிச்சிடும், நிறைய குட்டி குட்டி பபுள்ஸ் மாதிரி. இங்கே கீபா காட்டுறாங்க. கீபா நான் அவனுங்களை விடவே மாட்டேன் அப்படின்ட்டு விரட்டி ஓடிக்கிட்டே இருப்பான். திடீர்னு பார்த்தா சுற்றி எல்லா இடத்துல அந்த குண்டு பையன் வாசனை வரும். என்னடா அந்த குண்டு பையன் வாசனை எல்லா பக்கமும் வருது அப்படின்னு சொல்லிட்டு கீபாவை ஷாக் ஆயிடுவான். கீபா ஒரு கட்டத்துக்கு மேலே உக்காஞ்சிருவான். ஐயோ இதுக்கப்புறம் என்னதான் பண்ணுறது, இந்த குண்டு பையன் திருப்பி ஏதோ ஜுட்சுவை போட்டான் போலக்குது, இவனை எப்படி தான் கண்டுபிடிக்கிது, எல்லா பக்கமும் அவன் வாசனை வருது அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டு இருப்பான். திடீர்னு அவனுக்கு திருப்பி நருட்டோ நினப்பு தான் வருது. ஃபிளாஷ்பேக்ல போறான். கீபா பயங்கரமா பிராக்டிஸ் எடுத்திருப்பான். அவன் பயங்கர டயர்ட் ஆனா கூட நருட்டோடி ஃபேஸ் தான் ஞாபகம் வரும். அதை பார்த்துட்டு திருப்பி பிராக்டிஸ் எடுத்துட்டு இருப்பான். அப்பதான் நருட்டோ சொல்லிட்டு போனது ஞாபகம் வரும். நருட்டோ வில்லேஜ் விட்டு போகும்போது 4th ஒக்காகே ஃபேஸை பார்த்துட்டு நான் திருப்பி உங்களை விட ஒரு பவர்ஃபுல்லான ஒக்காகி ஆகிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். அதெல்லாம் கீபா யோசிச்சான். ஓய் நருட்டோ நீ என்ன ஜிராயா சென்சே கூட பிராக்டிஸ் எடுத்தா என்னோட பவர்ஃபுல் ஆயிடுவேன், நான் உன்னோட பவர்ஃபுல் ஆகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்திருப்பான். கீபா போய் அக்கமா இருக்கிட்ட சொல்லிட்டு இருப்பான், நம்ம அந்த 2 ஹெட் உல்ஃபை போடுறோம்ல, அதுல வந்து 2 உல்ஃப் மண்டலாம் இருக்கக்கூடாது, நிறைய இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அக்கமாருக்கு ஒன்றும் புரியல, இவனடா மூளைக்கட்ட முட்டா பைய மாதிரி பேசிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கோம். அவன் ஷேடோ க்ளோனை போட்டு நான் மாஸ் காட்டுறேன் அப்படின்ட்டு இருப்பான். ஒரு ஷேடோ க்ளோன் கூட உருப்படியா இருக்காது, என்ன வேண்டிய சக்கரா ரொம்ப கம்மியா இருக்கும். அப்படியே சுருண்டு வீந்துருவான். வீந்தோடனே ஐயோ நமக்கு இதெல்லாம் சரி போட்டு வராது பொழுது, வேணா 1-2 போட்டு ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே கீபா ஃபிளாஷ்பேக் எல்லாம் யோசிச்சு பார்க்குறான். நருட்டோ வந்து 1000கணக்கில் ஷேடோ க்ளோன் போட்டிருப்பான்ல, அவன்கிட்ட என்னதான் சக்கரா வச்சுட்டு இருக்கான், அவன் மஞ்சள் ஜென்ம தானே எனக்கு டவுட்டா இருக்கு, அவ்வளோ ஷேடோ க்ளோன் போடுறான், என்னால 4-5 கூட போட முடியல, சுருண்டு ஓன்ட்டேன் அப்படின்ட்டு புலம்பிட்டு இருப்பான். சரி இதெல்லாம் வேலையாவாது, நம்ம ஆட்டத்தை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு ஷேடோ க்ளோனை போடுவான்.
ஒன்று போடுவான். அது நல்லா தெளிவாக இருக்கும். அதை வச்சு சரி ஓகே 3 ஹெட் உல்ஃபை போடுவோம் அப்படின்ட்டு போடுவான். 3 ஹெட் உல்ஃபும் நல்லா தரமாக வந்துடும். வந்தவொடனே அப்படியே 3 பேர் சுருண்டு ஊந்துருவாங்க. ஆமால இதுக்கு சக்கரை வேற கண்ட்ரோல் பண்ணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லை என்கிட்ட சக்கரை ரொம்ப கம்மியாகுது, நான் நிறைய தாய் ஜுட்சு ப்ராக்டிஸ் எடுத்து சக்கராவை ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஓடிக்கிட்டு நான் காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்புறம் ஒரு கட்டத்தில் நம்ம திருப்பி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறேன். அங்கே பார்த்தா நருட்டோ வாசனை வருது. என்னடா நருட்டோ வாசனை வருதுன்னு பார்த்தா அந்த இடத்துல ஃபுல்லாக நருட்டோ அடிச்சு நொறுக்கி வச்சிருப்பான். பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான். ரசிங்கன் அந்த இடத்துல போட்டு அடி அடிச்சு எல்லா இடத்துலையும் ஓட்ட பண்ணி வச்சிருப்பான். கீபா வச்சு பார்க்குறான், நருட்டோ எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தான், அவனோட ஸ்மெல் இவ்வளோ எல்லா இடத்துலையும் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் இந்த மொத்த இடத்தையும் நான் போகிறேன், இந்த இடத்துல ஃபுல்லாக என் ஸ்மெல்லு தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கீபா கத்திக்கிட்டே அந்த இடத்துல ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணுறான். ஆனால் 3 ஹெட் உல்ஃபை மட்டும் அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே பயங்கர கஷ்டப்பட்டு அப்படியே அந்த 3 ஹெட் உல்ஃபையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் அதை வச்சு ஃபேங் ஒரு ஃபேனும் போட்டு பார்த்துருவான். அவ்வளோ தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு மூந்து பார்த்துட்டு அவ்வளோதான், இந்த மொத்த இடம் ஃபுல்லாக என் ஸ்மெல்லு தான் வருது, நம்ம ஸ்மெல்லு தான் வருதுன்ட்டு இருப்பான் கீபா. அப்போ கீபா இதுக்கப்புறம் நான் விடவே மாட்டேன், அந்த நருட்டோ பையனை கூட நான் பவர்ஃபுல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிக்கிட்டு இருப்பானா. நீ விட்டு கொடுத்த நானே அவனை நாதாரின்னு சொல்லிட்டு அந்த குண்டு பையன் வந்து மேலே வீந்துருவான். பார்த்தாங்க இன்னாட்டாவையும் ஷீனாவையும் அடித்து பறக்க விட்டுருவாங்க. ஷீனா பாவம் திணறி பாப்பா, அவனால் அசைய கூட முடியாது. கீபா மேலே அந்த குண்டு பையன் படுத்துட்டு உருண்டுக்கிட்டு இருப்பான். கீபா உடம்பு ஃபுல்லாக ஏதோ பச மாதிரி இருக்குமா. அங்கே ஷீனா கைத்தில் கத்தி வச்சிருவானுங்க. அவன் கதை முடிஞ்சிடா, சோலி முடிஞ்சுன்னு. உடனே கீபா கை மூலமாக ஏதோ ஒரு சிக்னலை கொடுக்குறான். அது இன்னாட்டாக்கு ஷீனாக்கோ உடனே புரிஞ்சிருமா. கீபா அவனை பிடிச்சி தள்ளிக்கிட்டே இருந்திருப்பானா. திடீர்னு அசையாம படுத்துருவான். உடனே அந்த குண்டு பையன் என்னடா செத்து போயிட்டானா நாதாரின்ட்டு பார்த்துட்டு இருப்பான். அங்கே பார்த்தா இன்னாட்டாவை ஷீனாவும் வீந்துருவாங்க. அவ்வளோதானா இதுங்கன்னா இவ்வளோ சீக்கிரம் செத்து போச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களை தூக்கிட்டு போய் பள்ளத்தில் போட்டுருவானுங்க. என்னடா இதுங்க இவ்வளோ மொக்கையாக முடிஞ்சு அவ்வளோதானான்னு சொல்லிட்டு சரி வாங்க நம்ம டவர் போவோன்ட்டு இவனுங்க போக ஆரம்பிப்பானுங்க. இவனுக்கு ஜாலியாக இருக்க கொஞ்ச நேரம் கூட விட மாட்டானுங்க. பின்னாடி பார்த்தா குணாயெல்லாம் வந்து குத்திட்டு இருக்கோம். வேறு யார், நம்ம இனாட்டா டீம் தான். என்னப்பா அவ்வளோ ஈஸியாக செத்து போய்டுவோன்னு நினச்சேன். அங்கே செத்து போனது யாருமே கிடையாது. உங்களை ஏமாத்துறதுக்காக நாங்கள் பூச்சிகளை வச்சு போட்ட க்ளோன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா இங்கே கீபாவுடைய பிளானே என்னன்னா இவனுங்களெல்லாம் வந்து காப்பாற்றுறதுக்காக ஷீனா வந்து இன்னசென்ஸை வச்சு ஒரு க்ளோன் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கான். அந்த க்ளோன்ஸை வந்து கரெக்டாக இவங்க இடத்துல சுவிட்ச் பண்ணி வச்சுட்டு இவங்க அந்த இடத்த விட்டு எஸ்ஆகி ஓடிட்டு இருக்காங்க. திருப்பி எங்களை ஏமாற்றிட்டீங்களா அப்படின்னு சொல்லி இவனுங்க கத்திக்கிட்டு இருப்பானுங்க. பட் எங்களுக்கு ஒரு விஷயம் புரியல, எங்களுடைய ஸ்மெல் எபிலிட்டி வந்து எப்படி மிஸ் ஆச்சு, நாங்கள் உங்களை ஸ்மெல் பண்ணியிருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பானுங்களா. அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, எங்கள் ஸ்மெல் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி பூச்சிகளை வச்சு நாங்களே எங்களை கவர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சரி இதெல்லாம் கூட விட்டுறேன், உங்கள் ஸ்மெல்லை நீங்கள் ஏதோ மறைச்சிட்டீங்க, எங்கள் ஸ்மெல்லை நாங்கள் மறைச்சி வச்சிருந்தோம் மேடம், எப்படி எங்களை வந்து கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானுங்களா. அதுக்கெல்லாம் காரணம் நருட்டோன்னு இருப்பான் கீபா. நருட்டோ அது யாரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானுங்களா. நான் வந்து இதுக்கு முன்னாடி ட்ரைனிங் எடுக்கும்போது நருட்டோடி ஸ்மெல் எல்லா இடத்துலையும் இருந்துச்சு. அங்கேருந்து ஒரு புல்லு மேலே இருந்த ஸ்மெல் தான் வந்து என் மேலே அந்த கரையாக ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதை நான் ஊ மேலே திணிச்சிட்டேன், அதனால் ஊ மேலே அந்த ஸ்மெல் வந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் கீபா. காரணத்தை ஒன்று நான் கிவ் அப் பண்ணவே கூடாதுன்னு நினச்சேன்டா, அதனால தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஒழுங்கு மரியாதையாக எங்கள் ஸ்க்ராலை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கீபா கத்திக்கிட்டு இருப்பானா. இங்கே திருப்பி அந்த ஜெயிண்ட் மோலை சமன் பண்ணி விட்ருவான். அது வந்து அட்டாக் பண்ண வர ஷீனா அது மேலே பூச்சிங்களை வச்சு விட்ருவான். அவ்வளோதான் பிளான் சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பான். இங்கே ஃபேங்க ஒரு ஃபேனை போட்டு புறாமே தெருக்கி விட்டுருப்பான் கீபா. இன்னும் ஒரு பக்கம் பாசிட்டிக் ஜெயிண்ட் பீட்டில் ஜுட்ஸு அப்படின்னு ஒரு ஜுட்ஸுவை போட தான் அந்த மோல் உடைச்சிட்டு உள்ளேருந்து பெரிய பெரிய பூச்சி வெளியே வர ஆரம்பிச்சிருமா. 8 டைகிராம் 64 பம்ப்ஸ்னு ஒரு அட்டாக்கை போட்டு அவனை பறக்க விட்டுருவா. நீங்களே ஆட்டத்தை முடிச்சிட்டா அதுக்கு நான் எதுக்கு அப்படின்னு சொல்லி கீபா ஷேடோ கிளோனை போட்டு 3B ஸ்குவால் டெக்னிக்னு ஒரு ஜுட்ஸுவை போட 3 ஹெட் உல்ஃபை போட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ணுவான். அவன் உடனே ரொட்டேட்டிங் ஃபேங் ஓவர்னு சொல்லி அவனுங்களை அடித்து பறக்க விட்டுருவான். அவனுங்களை அடித்து பறக்க விட்டதில் 2 ஸ்க்ராலும் தரையில் வந்து விழ அதை எடுத்துக்கிட்டு வாங்க போவோமா அப்படின்னு சொல்லிட்டு கீபா கேட்கறதோட இந்த எபிசோட் முடித்து அடுத்த எபிசோட் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக போட ட்ரை பண்ணுறேன். சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கால் லைக்காக போட்டுருங்க. எத்தனை பேர் ரெகுலராக பார்க்குறீங்கன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் படுற ஒவ்வொரு கமெண்ட்ஸ் அடுத்தடுத்த எபிசோட் வேகமாக போட எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2-3 எபிசோட்ஸ் கூட நான் போட முடியும். பார்க்கலாம். உங்களால் முடிஞ்சல சப்போர்ட்டை கொடுங்க. பாய் ஹாய்.